இந்த வீடியோவில் 5 கலப்பை வந்து ஓட்ட போகிறோம். ஓட்ட போகிறதுக்கு முன்னாடி காலையிலே ஒரு சில வேலைலாம் இருக்குது. நம்ம சைடு செயின் வந்து ஒரு செயின் வந்து தொலைச்சிட்டோம். அதை வந்து இப்போ வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம வாங்கிட்டு வந்து செயினில் வந்து அந்த கிளாம்பு வந்து சின்னதாகிட்டு அதை பட்டறையில் கொடுத்து கொஞ்சம் வளைச்சி தான் போடுற மணிக்கு இருக்குது. அந்த சைஸு சின்னதாக இருக்குது. இதில் இன்ஜின் பாடியில் வந்து பெருசாக இருக்குது, உள்ளே வந்து சேர மாட்டிக்கு. அதனால் இதை வந்து பட்டறையில் கொடுத்து வளைச்சி போடணும். இப்போ அர்ஜெண்ட்டாக உழவு ஓட்டணும். அதனால் இன்றைக்கி ஒரு உழவு தான் ஓட்டுறோம். அந்த ஒரு சைடு செயின் வச்சு ஓட்டிக்கலாம்னு டீசல் ஊற்றிட்டு கொழுவை இறக்கி போட வேண்டியிருக்கு. அதனால் கொழுவை இறக்கி போட்டு போகிறோம். டீசல் ஊற்றிட்டு போகிறோம். கொழு வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் ஓட்டுற மணிக்கு இருக்குது. ஒரு 4 வரக்கடை இருக்குது. ஆனால் இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கனால நல்லா பருவமாக இருக்கும். அதனால் அந்த போல்ட்டை மட்டும் மாற்றிட்டு போய் இன்றைக்கி ஒரு நாள் ஓட்டிட்டு சாயந்தரமாக வந்து புது கொழு வாங்கி மாற்றிடலாம் அப்படிங்கிறதுனால போல்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. போல்ட் வாங்கிட்டு வந்து மாற்றிட்டு போகிறோம். அதுக்கிடையில் அப்பா வந்து ரொட்டரேட் ஓட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணார். அது பேட்ரி வந்து வீக்காக இருந்துச்சு. பேட்ரி போயிட்டு அதனால் புது பேட்ரி தான் வாங்கணும். இப்போ வந்து நம்ம வண்டியை வச்சு இழுத்து ஸ்டார்ட் பண்ணி விடுதோம். அப்பா வந்து ரொட்டரேட் ஓட்டுறதுக்காண்டி போகிறாரு. இது மாதிரி தான் தேஞ்ச போல்ட்டெல்லாம் இன்றைக்கி மாற்றிட்டு போகிறோம். மாற்றலை அப்படின்னா ஈர உழவாக இருந்தாலுமே போல்ட்டு வந்து கொழு திரிச்சு அப்படின்னா கொழு கீழே விழுந்து தொலைஞ்சிரும். இது மாதிரி தேஞ்ச போல்ட் இருக்கும். அது மாற்றலை அப்படின்னா கொழு கீழே விழுந்து காணாமல் போயிடும். ஒரு அரை மணி நேரத்துக்கால தான் இருக்கும். அதை மாற்றிட்டு கிளம்புறோம். இன்றைக்கி ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக திருத்திருக்காங்க. முள் முளைச்சி இருந்ததை பல வருஷம் கழித்து திருத்தி தூரெல்லாம் பிடுங்கி வச்சுருக்காங்க. ஒரு சில தூர் இருக்கும். அதனால் இன்றைக்கி இந்த கொழுவோடையே போகிறோம். புது கொழு மாற்றிட்டோம் அப்படின்னா கொழு வந்து ஒடிச்சு கட்டாக்கிரும். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் அந்த திருப்பு நேரத்தை மட்டும் ஓட்டிட்டு சாயந்தரமாக வந்து கொழு மாட்டுறோம். இந்த 5 கலப்பையில் போல்ட்டு மாற்றுறது தான் பெரிய சிரமமாக இருக்குது. ஃபானர் போடுறதுக்கும் எல்லாத்துக்குமே சிரமமாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு தான் மாட்ட வேண்டியதாக இருக்குது. மாட்டிட்டு கிளம்புறோம். நம்ம இந்த புது போல்ட்டு போடும்போது பவுல் வச்சு மேலே வச்சு டைட் வச்சாலே டைட் ஆகிரும். நம்ம இந்த தேஞ்ச போல்ட்டை கழட்டுறது தான் கீழே உள்ளதை வச்சு கழட்டணும். மேலே உள்ளது வந்து தேஞ்சிச்சுன்னா எதுவுமே பிடிக்காது. அதை கழட்டுறது தான் 5 கலப்பையிலே பெரிய சிரமமாக இருக்கும். ஒரு வழியாக கழட்டி மாட்டிட்டு போகிறோம். வயக்காரரு வயலில் வந்து விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. நானும் அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 5-6 வயல் ஓட்டியாச்சு. வீடியோவே எடுக்க மறந்துட்டேன்.
ஏன்னா காடு வந்து அப்படி காடு. இது வந்து முள் முளைச்சி கிடந்த காடு. எப்படி சொல்ல உங்களுக்கு, இந்த அங்கே தெரியுதா, அங்கே முள் மரம் தெரியுதா, அது மாதிரி எல்லாமே முள் முளைச்சி கிடந்த காடு. புதுசாக தெரிஞ்சிருக்காங்க, முள்ளெல்லாம் பிறக்கி தீய வச்சு ஜேசிபி வச்சு ஒதுக்கி தீய வச்சுருக்காங்க. அதான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் 5 கிலோ போட்டு. முள் கிடக்கான்னு பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அப்புறமேட்டு காடு வேறு பார்த்திங்கன்னா ரொம்ப இறுகி கிடக்கு, ரொம்ப வருஷ கணக்காக உலாமே போட்டாங்க. அதனால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. அங்கேருந்து ஒரு 5-6 வயல் ஓட்டினோம், ஓட்டிகிட்டே வரோம். ஒரு உழவு தான் ஓட்ட சொல்லியிருக்காங்க, ஒரு உழவு ஓட்டி கொடுத்துட்டு போக வேண்டியதான். ஃபீல்டு பார்த்திங்கன்னா 5-6 ஏக்கரா வரும். 6 ஏக்கரா ஒரு உழவு ஓட்டுறோம்.
அப்புறமா குடிச்சிக்கலாம். மத்தியான சாப்பாடு கோழு ரெடி பண்ணிட்டு கணத்தை தோண்டி இதுலயே ஒரே ஏக்கர் கிடக்கு அந்த பக்கம். அதான் எல்லாம் தோண்டிட்டு கணத்தை ரெடி பண்ணிட வேண்டியானே. போன மட்டும் கண்ணுக்கு தப்புன்னு அதாவது ஒன்று ரெண்டு இந்த பொட்டு பொடி கிடக்கா இதுதான் சாமானே செமிக்காது. இந்த டயர்லயே முள்ளாதான் இருக்கு. பெரிய முள் இல்ல, பெரிய முள்ள உள்ள ஏறுவால பஞ்சராற அளவுக்கு முள் இல்ல. பெரிய முள்ளா சதக்குன்னு ஏறும்.
சாப்பிட்டாச்சு. மத்தியானம் சாப்பாடு கோழி சாப்பிட்டாச்சு. அங்கேருந்து அப்படியே ஓட்டிகிட்டே வந்தோம். கிடக்குது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வயல் கிடக்கு. முள் திருத்தினால முள்ளாக இருக்கு எல்லாம். டயரில் பார்த்தீங்களா முள் இருக்கா? பஞ்சர் ஆகிற அளவுக்கு பெரிய முள்ளாக இல்லை, பொடி பொடி முள்ளாக இருக்குது. அவ்வளோதான், வீடியோ எடுக்க முடியல. ஓட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து கொழுவெல்லாம் கழட்ட போகிறோம். கழட்டி போட்டு கொழுவு வாங்கிட்டு வந்து மாட்ட போகிறோம். கொழுவு மாட்டுற வீடியோவை வந்து அடுத்த வீடியோவில் போடுதேன். கொழுவு மாட்டுறோம். அப்புறம் நிறையா பொருள் வாங்க வேண்டியிருக்கு. வாங்கிட்டு நாளைக்கு அந்த சைடு செயினும் எப்படியா மாட்டணும். எல்லாம் சேர்த்து நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.